வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். ரீசெண்டாக நியூஸ் பேப்பர்ஸில் கன்வார் யாத்ரா ரொம்ப பிரபல்யமாச்சு. ஏன்னா அந்த யாத்ரா போகிற ரூட்டில் கடைகளில் அந்தந்த ஓனர்ஸ் பேர் எழுதணும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருந்தாங்க அந்தந்த மாநில ஆட்சிகள். அதை சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிச்சு. பல விதமான அரசியல் பிரச்சனை இதில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கன்வர் யாத்திரைன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நார்த் இந்தியாவில் யூபி, எம்பி, பீகார், ராஜஸ்தான், ஹரியானா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டையுமே கங்காவோட கனெக்ட் பண்ணுறதான் அந்த கன்வர் யாத்திரை. ஸோ அவங்க ஒரு ஐதீகமாக எப்படி வச்சுருக்காங்கன்னா, இந்த கங்காவிலேருந்து வாட்டரை எடுத்து அவங்கவுங்க வில்லேஜில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறது. நீங்கள் நடந்து போகிறது எடுத்து பார்த்தா ஏதோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல் தெரியும் இந்த கங்கா வாட்டரை. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 200-300 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டிக்கில் 2 பக்கமும் 2 பானைகள் போட்டு ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் எடுத்துகிட்டு போவாங்க. நல்லா வெயிட்டாக இருக்கும். ஸோ இதை நடந்தே எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் அவங்க ஊரில் இருக்க சிவலிங்கத்தில் ஊற்றுறாங்க. இதுதான் அந்த கன்வர் யாத்திரா. ஸோ இதனால் ஒரு சுபிக்ஷம் இருக்கும், அந்த ஊருக்கு நல்லது, நமக்கு நல்லது அப்படிங்கிற விஷயம்தான். இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போல அவங்க ஊரில் இருக்க கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த தூக்கிட்டு போகிற ஸ்டிக்குக்கு பேர் தான் கன்வா. அதனால் அது கன்வார் யாத்ரா. ஹரியானா, ராஜஸ்தான்லாம் ஹரித்வார் பக்கத்தில் எடுப்பாங்க. பீகார்லாம் ஒரு இடத்துல எடுக்கிறாங்க. மத்திய பிரதேஷ்லாம் உஜ்ஜைன் அந்த மாதிரி இடத்துல எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல இடத்துலேருந்து எடுப்பாங்க. இப்போ இந்தியா முழுக்கவே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது கங்கானா ஒரு புனிதம். கங்கைனா அந்த புனிதம் அப்படிங்கிறது நம்ம இந்திய தேசம் முழுக்க இருக்கிற ஒரு 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 ஒற்றுமையான ஒரு கலாச்சார சிந்தனை. ஸோ அந்த தண்ணியை எடுத்துகிட்டு சிவனுக்கு ஊற்றும்போது அங்கே ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது இந்த யாத்திரை. இப்போ ரீசெண்டாக நான் டெல்லி போயிருந்த கூட அந்த யாத்திரையில் நிறைய பேர் பார்த்தோம். யாத்திரை பல விதமாக மாறி இருக்கு கடந்த 20 ஆண்டுகளில். இப்போ நிறைய பசங்க, கொஞ்சம் பெண்களையும் இந்த யாத்திரையில் பார்க்குறோம். இன்னும் அந்த காலங்களில் அவங்க ஒரு புனிதமான விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறனால யாருமே குறுக்க வரக்கூடாது, எல்லாம் தள்ளி போவாங்க. இவங்க கேங்காக வர்றதுனால 20-30 பேர் வர்றதுனால, பசங்க வர்றதுனால யாருமே நடுவில் நிற்க மாட்டாங்க. இப்போ சிட்டி வளர்ந்துருச்சு. இப்போ அவங்க வரும்போது ஏதாவது யாராவது மோதிர மாதிரி வந்தாலோ அவங்க அடிச்சிடுறாங்க. அடித்து ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஆகிடுது. அதுமாரி 30 பேர் ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் வர்றதுனால நிறைய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருது. இருந்தாலும் இதை எப்படி அடுத்து இந்த விஷயங்களை அரசுகள் கையாள போகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். மதங்களும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு புனிதமான கங்கை நீரை எடுத்துற நீ வாட்டுக்கு எருமாடை கொண்டு பக்கத்தில் விட்டால் என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு கோபம் வருது. இன்னொன்று அதில் எதுவுமே அந்த ஃபோர்ஸில் வர்றதுனால, ஒரு நம்ம ஊரில் காவடி எடுத்து போகும்போது யாராவது குறுக்க வந்தால் என்ன ஆகுமோ, அது 30 பேர் ஒன்றா வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம். இதுக்கு நடுவில் இந்த யாத்திரா முழுக்க புதுசாக ஸ்டால் வந்துடுது. சாப்பிட்றதுக்கு, அவங்க நிற்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, சாப்பிட்றதுக்குலாம் ஸ்டால் வருது. இதில் சில பேர் இந்த பயணத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களும் மதத்தை சாராதவங்களும் கடை வச்சிடுறாங்க. அந்த கடையில் சில பொருட்கள் சரியாக இருக்காது, அவங்க நான் வெஜிடேரியன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல காரணங்களை அரசு சொல்லி தான் இந்தமாரி ஒரு பேர் இது வந்துச்சு. பட் சுப்ரீம் கோர்ட்டு இதை ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆண்டு சிவராத்திரி, அதாவது ஸ்ராவன் மந்த்துங்கிறது நம்மளுடைய ஆடி ஆவணியை சேர்த்து வர மாதம். ஸ்ராவன் ஒரு கேரக்டர் நீங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க. தன்னோட தாய் தந்தை கண்ணு தெரியாதவங்களை எடுத்து போகிற அந்த ஒரு அவரே ஸ்ராவன் குமார். அந்த மாதம் ரொம்ப புனிதமான மாதம் வட இந்தியாவில். அந்த மாதத்தில் 13ஆவது நாளில் இந்த தண்ணியை கொண்டு போய் ஊற்றுவாங்க. ஸோ இந்த சிவராத்திரியும் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும் அப்படின்னு நம்புவோம், வாழ்த்துவோம். இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த கேஞ்சஸ்லேருந்து நம்ம தண்ணியை கொண்டு வரும்பொழுது இந்த கேஞ்சஸ்க்கும் ஒவ்வொரு வில்லேஜில் இருக்கிற ஒரு லிங்கத்துக்கும், அந்த வில்லேஜுக்கும் ஹிமாலயாஸ்க்கும் நம்ம ஒரு எட்டர்னலான கல்ச்சுரல் கனெக்டை கொண்டு வரோம் வருஷம் ஒரு முறை. ஸோ இந்த கல்ச்சுரல் கனெக்ட் தான் இந்தியாவோட ஸ்ட்ரென்த். நம்ம காசியும் ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரைன்னு வைக்கிறதும் அந்த கனெக்டுக்காக தான். ஹிமாலயாவிலேருந்து காசி, அங்கேருந்து ராமேஸ்வரம், இந்த கனெக்ட் எப்படி நம்மளை ஒரு கல்ச்சுரலாக இந்த இந்தியாவோட இணைக்குதோ, அதே மாதிரி வட இந்தியாவை கடுமையாக இணைக்கக்கூடிய விஷயமாக இது இருக்குது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் இது உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப நல்லதாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த யாத்திரைகள் வருங்காலத்தில் ரொம்ப சிறப்பாகவும் நல்லாவும் இருக்கிறதுக்கு அரசுகள் வேண்டிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு விண்ணப்பம். அதை வச்சுக்கிறேன். சிவதேவுக்கு இதன் வாயிலாக நம்மளுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.